இதுக்கு மேலே போக மாட்டேன். யூடியூப்ல என் பொண்டாட்டி பாப்பா திஸ் ராங் பிரிட்ஜ் அண்ட் வாஷிங் மிஷின். என்னைய பார்த்தா வாஷிங் மிஷின் மாதிரி இருக்கு, இங்க பின்னாடி பார்த்தா பிரிட்ஜ் மாதிரி இருக்கா உனக்கு? இழந்த பழ கொட்டை இருக்கு. என்ன இழந்த பழத்தை கொட்டையில? ஏ உங்க அம்மா என்னடா வச்சுக்கிட்டு இருக்க? சரியா போச்சு மூடு. ஓ வாயை மூடுறா. நீ தெர எதுக்கு என்னைய திறக்க சொல்ற? அத கூட திறக்க முடியலன்னா நீ எல்லாம் என்னத்துக்கிட்டா இருக்க? வெண்ண நீ திறந்தேன்னா நான் கிள்ளி வச்சுட்டு ஓடிடுவேன். நான் நெருப்பாளி வச்சு கொட்டி பிடி போயிருவேன் பாத்துக்க. நான் குசை போட்டு விட்டுருவேன். நான் அப்படியே தண்ணியை ஊத்தி சுடு தண்ணியை ஊத்தி வேக வச்சிருவேன் பாத்துக்க. உன் மூக்க நக்கிடுவேன். நான் வாயை கிழிச்சிருவேன். வாய் ஓடுவேன். எதுல? வாயிலே போடு. வாயிலே போடுவாப்லையா? தம்பி நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போடா. கேவல போல என்ன பிட்டு உன் சட்டிக்குள்ளதான் படுத்துக்கிறதே வீச்சந்தாங்க வழியே வந்துட்டேன். மிருதங்கம் மண்டையில மசுறு இல்ல. அனாசிமா என் வீட்டுக்கார பத்தி பேசாதீங்க. வந்த மகேந்திராவில 2 லைட்டு எரியவில்லை. எலக்ட்ரீஷியன் பார்த்து ஒண்ணு அகலங்க. அது எலக்ட்ரீஷியன் பார்த்து ஒண்ணு அகலங்க. நாங்க எப்படித்தான் போக போறோம் புதுக்கோட்டைங்க. என்ன பண்றீங்க ராதா? ஏடிஎம்ல காசு எடுக்கலாம் போனேன், பேலன்ஸ் இல்லங்க அவருக்கு எடுக்க தெரியல. கார்டு பயலுகட ஏடிஎம் சொருகுனாதாங்க வரும். கார்டை கொண்டு போய் பார்த்தா குட்டியா இருக்கா. பார்த்தா குட்டையா இருக்கா. இவ உள்ளுக்குள்ள செவரொட்டிய மடிச்சு வச்சிருக்கா. எந்த என்னையா சொல்லிருக்கா? செவரொட்டிய வாங்கத்தேன் ஆட்டுக்கடையில உட்காந்துருக்காங்க. என் தம்பி எல்லாம் என்னடா புளி மூட்டை மாதிரி உட்காந்துருச்சிருக்கிறேன். புளி மூட்டை தான் பக்கத்துல கொட்டையை எடுத்துருவேன். ஆமா முதல்ல அதுக்கே இருக்கான்னு தேடணும். இது கொட்டை எடுக்குதா? தம்பி வந்து பேக் ஷாட் அடிச்சு விட்டு போப்பா. நான் வந்துட்டேன். என் தம்பி என் சிங்கம். ஏன் முறைச்சிட்டு போறாரு? ஏனாபட்டியை சேர்ந்த பிரேம் என்கின்ற அமரன் நினைவு குழு KPS பால் பண்ணை மாமன் மச்சான் என் அண்ணன் தம்பி மாமே மச்சான் சார்பாக 501 நன்றி. இப்ப எதுக்கு 500 ரூபா கொடுத்துருக்கேன்? உன் செவரொட்டிக்கு நாளைக்கு அட்வான்ஸ் பண்ணியிருக்கேன். 500 ரூபா. கண்டங்கரு கீரை முண்டை. யார பார்த்து கீரை முண்டன்றா? இழுத்து விடணும் மூத்திரத்தை கூடி. கண்டங்கரு ஒண்ணு திண்டு என்ன விஜிடா விஜிடா உங்குடு. தம்பி வர முடியாது. காலைல நீர் கட்டு மூடு. பெரிய டவுலிட்டர்ல ஜெயிச்சது மாதிரி தான் அவர் தலைவா ஆண்டுவார். அவ்வளவுதான் வர முடியாதுல. அண்ணனு கவட்டில பருவல. கவட்டில பருவ. செவத்த புள்ள ராணி. செவத்த புள்ள ராணி. சொல்லுங்க மாமா. உனக்கு எத்த என்னது எத்த தண்டி? கேணி. ஏன் கேணி இருந்தா நீங்க என்ன கேணியில தண்ணி இறக்கிற வாடி உள்ள. அடி வாடி ஒண்ணு கயிறாந்து வச்சு எதுக்கு உள்ள. என்ன பண்றீங்க? என்ன பண்றேன்னு தெரியாமத்தான் பண்ணிக்கிட்டு இருக்க மூதேவி. மூதேவி வந்து கட்டி புடி, இல்லைன்னா முத்தத்தையாவது கொடு, இல்லைன்னா வந்து இடிச்சாவது விடு. எதுவுமே இல்லாம வந்து வந்து மோந்து பார்த்துட்டு போறிய. ஏமா முத ஒரு போஸ்ட் மரத்துல ஏற வைரமேன் என்ன பண்ணுவாரு? ஆமா இது சிங்கிள் பேசா திரி பேச்சான்னு போஸ்ட் மரத்தை செக் பண்ணுவேன். ஆனா ஓன்ட்ட வரும்போது பூராமே ஷோகேஸா இருக்கு. ஷோகேஸ் திறக்குமானே? அதை திறந்து தாண்ட இன்னும் கடை கட்டிட்டு ஏன் ஆம்பளைய பார்த்து ஒரு குந்தாணி முண்டை சொல்லிட்டு போனாலே லகுடு முண்டை. எம்ஜிஆர் உதுத்தவைய உனக்கு 8 குத்துக்கு இளையவ இந்த குட்டச்சி. அவ என்னைக்காவது என்னை தப்பா தவறா பேசிருப்பாரா? ஏண்டி சர்ச்சி மாடு முண்டை அக்கான்னு வாக்குறேன். தூக்கி போட்டு உன்னுடைய நீ வந்தேன்னா 2 அடி அடிச்சிருவேன். அக்கானோட பார்க்க மாட்டேன். பெரட்டி விட்டு அடிச்சு கருப்பு பைய காலி பண்ணிடுவேன். கருப்பு பைய இல்லைன்னா உன் கட்ட பையன் நிறைச்சிருவேன். என்ன இந்த அம்மனமா ரசீன் எப்போ வரும்? அது ஒரு வயசுக்கு வரும்போது வரும். இந்த போயிட்டு அப்படி இல்லை வந்து அம்மனமான சீனுக்கு மேக்கப் போடுறேன். விஜய விட்டுருவேன். ஆனா அவ வெத்த இந்த வெங்காய பஜ்ஜியை விட மாட்டேன். என்ன பண்ணுவீங்க? கிண்ணா கிண்ணா கிண்ணானா என்ன அர்த்தம்? கிண்ணா என்பது புது டைலாக். என்ன டைலாக் எனக்கு தெரியலங்க. உங்ககிட்ட இருக்குது இன்னும் அவன் கொண்டு வரேன் கிண்ணா.
அதான் கிண்ணா 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 ஏங்க இருக்கா? அதுல முட்டித்தேன் மசுறு முளைக்காம தர்றேன் பரவன். ஆனா என் மிருதங்காரனை ஏவி விட்டேன்னா உங்க கப்ளிங்களே ஆமா, அது கப்ளிங்கில வந்து முட்டுச்சு. நீங்க வேற போங்க. என் ஆண்கள் எதுல இது பண்ணா ஏன் நோத்தாங்க ஒன்னா நோத்தா என்பது கெட்ட வார்த்தை இல்லை. அப்புறம் கெட்ட வார்த்தை இல்லையா? என் தம்பி அழகான ஒரு ஆறுமணிய சக்கரவர்த்திய தந்தது எங்க ஆத்தா. இதுக்கு மேல ஒரு தங்க புள்ள வேணாம். நோத்தா நோ நோ. இங்க ஒரு மாட்டை அவுத்து விட்டாங்க பால் பிச்சிருக்கு. பாரு பழைய சீமக்கருவாடி அப்பெல்லாம் ரூம் கிடையாது. யாருங்க உங்களை திட்டுறாங்க பாருங்க. அவங்க அது எங்க அக்கா வயிற்று பொழப்புக்காக நாங்க அக்காவும் தம்பி இப்படி பேசிக்கிறோம். அதுல நல்லா பேசியிருக்கீங்க. உன் எத்து பொல்ல கலட்டி விட்டுக்கிட்டு அறையுவேன். யாரு வாயை பிடிச்சி கிழிச்சு புரியும். உன் ஜேட்டையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ நினைச்சிருக்க உன் மனசுல நீ வாயை கிளி, நான் உன் பைய கிழிச்சு விட்டுருவேன். ஆமா, ஒரு பைய கிழிப்பாரு. எனக்கு ஒரு சந்தேகம். சட்டி போட்டிருக்கா இல்லையா? நான் போட்டிருக்கிறதா? இந்த சீமக்கருவேக்குள்ள போய் அப்படி என்னதானே பண்ணுவாங்க? செருப்பை கழட்டிக்கிட்டு 10 அடி அடிச்சுட்டு வருவாங்க. சீமக்கருவேனா என்ன ராதா? சீமக்கருவை தூர்ல போய் மண்டே உள்ள நுழைச்சிருவாங்க. யான் மண்டே எதுக்கு ராதா நுழைக்கணும்? அப்பதான் நீ வெளியே எடுக்க முடியாது. நீ மண்டே நுழைக்கவுன்னா அவன் கெண்டே நுழைச்சிருவேன். கெண்டேனா என்ன ராதா? ஓடி கூறுகட்டம். பூராத்தையும் பேசி விட்டோம்னா நாளைக்கு வேணாமா? புண்ணாக்க தின்னு இங்க வா. கூறுகட ஏண்டா பொங்கச்சோர தின்னு. அட எட்டு வட்ட நான் பின்னாடி இருக்கவோம் குட்டே கடிச்சுவேன். என்னையா பண்ணிட்டு இருக்க? பழம் பழுத்துருச்சான்னு பார்த்தேன். அந்த கையை கொடுங்க எப்படி பாப்போம். இதுதான் குண்டீஸ்வரி ஆட்டம். நல்லா இருக்கு. இது மாதிரி டெய்லி கொடுங்க. டெய்லி விளையாடுறதுக்கு நீங்க கூப்பிடுற ராணி என்ன பின்னாடி அதிர்ஷ்டம் சுட்டு போனி என்ன விஷயம்? டீயை கொண்டு வந்து ஊத்தி விட்டு நக்கலாம் பாக்குறேன். ஏன் ஆம்பளை ஊரா நாங்க ஊத்தவங்க தான். என்னையா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? டீனா என்ன? டீயை பத்தி ஒரு ஆளவே குறிக்கலாம். இருங்க, இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா என்னமோ உங்கள்கிட்ட வந்தது மாதிரி சொல்றீங்க. என்னங்க இப்படி பேசிக்கிறீங்க? நீங்க எப்படி படம் பார்த்து பண்ண சொல்றீங்களோ அப்படி பண்றேன். அப்போ நீங்க படம் தான் ஆனா என் தமிழ்நாட்டு என் உறவுகள்லாம் நாகரிகம் உள்ளவர்கள். எப்படி சொல்றீங்க? ஒழுக்கமா செய்வாங்க. இந்தா உங்க ஒழுக்கம் நல்லா தெரியுதுப்பா. இடியப்பம் புழிஞ்சுக்கிட்டே அடிப்பேன். அவன் தான் இடியப்பம். இந்த இடியப்பத்துக்கு விளக்கம் சொல்றேன். ராணி என்னது? ராணி நீ இடியப்பம் புளிகிற கட்டை. ஜென்ஸுக்கு மாவு அப்படியே உருட்டுவான். தரு கொடுத்தான் கரிச்சு பிடிச்சா உருட்டி உள்ள வச்சு கிரிஜாமுன்னாங்கன்னு. அதான் இடியப்பம் புளிகிற பயலுகடா. பேபி டெலிவரி பெரியாஜ் பத்திரிடா. பேபி டெலிவரி பூரா லூஸ் ஆக்காம நான் போக மாட்டேன். இடியப்பம் முடிஞ்சு அதுக்குள்ள டெலிவரி ஆயிருமானே. அதுல பிறந்தவன் தான்டா அவன். நீ என்ன சொன்னாலும் விளக்கம் சொல்லுவேன். இல்லைன்னா என் சட்டையை கழட்டிக்கிட்டே உண்ணிய கடி. காதல்னா என்ன? காதல் என்ன அப்படின்னா இந்த இப்படி ஹார்ட் போட்டு நடுவுல அம்பு விடுறாங்கல்ல, அப்ப கம்பு விடுறான்னு அர்த்தம். என்ன கம்பு விடுறாங்க? நிறைய பேர் தெரியாம சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது என்ன? ஹார்ட். காலை இழுச்சு வைக்க சொல்றேன். கை தட்டலாம் முடிஞ்சு. இதுக்கு இதான் அர்த்தமா? இது தெரியாம நான் காதல்னா என்ன? காதல்னா என்ன? கண்ணியை முக்க தொட்டும் தொடாம பண்றதுதான் உண்மையான காதல். இப்ப நீங்க பின்னாடி தொட்டுப்பீங்களே, அது காத்தல். காதிதான் அறத்தல் முக்காத்தல். கல்யாணம் ஆறதுக்குள்ள பிள்ளை வத்தா புலந்தல். எப்படி சமாளிக்கிறான்? இல்லாட்டா நீ என்னதா ஒரே இடத்துல உட்காந்து உறங்கிடுவேன். சரி, ஹார்ட்ல அம்பு விடுறத பத்தி நான் உங்ககிட்ட கேட்டல, நீங்க விளக்கமே. ஏன் அப்படியே வச்சுக்கிட்டு உள்ள வர்றேன்? ஏன் உள்ள வச்சுட்டு விடுறாங்க? யானையவே இது பண்ணிடுறேன். என்னது? யானையே இது பண்ணிடுவாங்களா? யானை கதை ரொம்ப வலிக்குதா? மெதுவா செய்வ. நான் தான் யானை. ராணி தான். நீ ராணி யானை, நான் எலி. எலி எங்க குனி? அவங்க தானே கேட்டாங்க அந்த கதை. யானைக்கு நான் எதுக்கியா குனியணும்? நீ எலி, நான் யானை. மேல அப்போ எங்க வர? இங்க எலி தாவ முடியுமா?
அந்த அக்கா தானே சொன்னாங்க மேல என்ன. ஆ. ஏய் நீ என்ன சொன்னாலும் விளக்கம் சொல்லுவேன். அதே எம்கே. அண்ணே நீ மேல நான் நீ யானை கதையை சொல்லியா முதல்ல. ராணி நீ சிரிக்க கூடாது. நான் சிரிக்க மாட்டேன். நீங்க சொல்லு. ஐயோ செக்ஸா இருக்குமே. நீங்க இதுவரை நீங்க பேசவே இல்ல. இவங்க சொல்லாட்டால நம்மள நோத்தவங்கமான வைவாங்களே. அப்படிலாம் வைய மாட்டாங்க. நீங்க தம்பிங்க சொல்லுங்க. நல்லா இருக்கணும், அவங்களுக்கு நீர் ஓட்டம் நல்லா இருக்கணும், நீர் ஓட்டம் நல்லா இருக்கணும். நீர் வரத்து நல்லா இருக்கணும், விட்ட நல்லா வரணும். வாழைப்பழம் ஊறுகா. இந்த மாதிரி அண்ணே யானை கதையை கேட்டவனே யானையை பார்க்க போகுது. நான் தான் யானை. மயிரை புடுங்கினேன். நீ எங்க மயிரை சொல்ல விடு. புடுங்கின? பக்கத்தில் என்ன ஒரு டவுனு? ஆண்டிப்பட்டி. ஆண்டிப்பட்டி அந்த 4 ரோட்டில் ம். ஒரு யானை டெய்லி போய் வாக்கிங் போயிருக்கு. ஆ. அந்த 4 ரோட்டு அந்த ஆட்டோ ஸ்டாண்டு வச்சுருக்காங்கல்ல என் தம்பியெல்லாம், ஆமா. அந்த ஆட்டோக்குள்ளேயே ஒரு எலி டெய்லி வந்து இந்த யானை கப்ளிங்கை பார்த்துக்கிட்டே இருந்து இந்த யானைக்கிட்ட போய் சொல்லியிருக்கு இந்த எலி. என்னன்னு? யானை ஒரு நாளைக்கு உன்னைய 8 இன்ச்சு கம்பியில் சென்ட்ரிங் போட்டுக்கிறேன். இந்த யானை சொல்லியிருக்கு, நீ அத்தனை மூடையை தூக்கிட்டு எப்படி என் கப்ளிங்கில் சென்ட்ரிங் போடுவேன். எலி சொல்லியிருக்கு, நான் நல்லா செய்வேன். இங்கே வேணா ஆட்டோக்காரங்க கூட வந்து அடிச்சிடுவாங்க, அப்புறம் என் கப்ளிங்க வந்து சேதமாயிடும். தென்னந்தோப்புக்குள்ளே வந்துரு அடிச்சனோடனே இந்த யானை போய் நல்லா வாமப்பில் இருந்திருக்கு. எலி அன்னைக்குன்னு பார்த்து ஓசுலாம் வெல்டிங் வச்சு யானையை சுற்றி தேடி இருக்கு. 3 நாளாக கப்ளிங் தெரியல முண்டைக்கு. ஒரு வழியாக உள்ளே போயிடுச்சு. ஐயோ. அப்புறம் யானை சடச்சடன்னு ஒன்று கடிச்சு தள்ளி விட்டுருச்சு. போறையா கொண்டு வரேன் சுடுதண்ணியில் அப்படின்னு. அப்புறம் இந்த எலி இந்த யானை பின்னாடி மெதுவாக செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு. அப்போ இந்த யானை தலையில் பெரிய இளநீ விழுந்திருக்கு. இந்த யானை முண்டை எலி ரொம்ப வலிக்குதா மெதுவாக செய்வா. இதெல்லாம் ஒரு கதையின தம்பி ஓரளவு தான். அத்தோரம் கொடிக்காலாம், அத்தோரம் கொடிக்காலா. 2 சிசியை இங்கே வருவாங்க. என்ன ஓலத்தில் வர்றாங்களோ. நான் சந்திச்சதுல ஒரு சிஷியனை 2 பேத்துக்கு அறைய மட்டும் பார். அத்தோரம் கொடிக்காலாம், அத்தோரம் கொடிக்காலா. அரும்பரும்பா வெத்தலையா எங்ககம், அரும்பரும்பா வெத்தலையா. போட்டாலும் சபக்குதில்ல, போட்டாலும் சமக்குதில்லை. ராணி புள்ள ஓனப்பு, ராணி புள்ள ஓனப்பு. அடி வந்தாலும் வாடி உசுலம்பட்டி சந்தைக்கு போடி, போனாலும் போடி புதுக்கோட்டை போயல தாண்டி. வந்தாலும் வாடி புதுக்கோட்டை சந்தைக்கு போடி, போனாலும் போடி புதுக்கோட்டை போடிடலாம். என் பவுரு போடும் போதே வெறிக்க டீ காபி கிர்ரு புர்ரு சர்ரு, டீ காபி கிர்ரு புர்ரு சர்ரு. இப்பவும் என்னை தான் பாப்பியா? அங்கிட்டு திரும்பி பார்க்கவே மாட்டியா? உன்னைய பார்த்தா தானே எனக்கு டவர் கிடைக்கும். அப்போ நான் இப்போ இங்கே வெளியில் வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த பொம்பளைக்கு தான் கம்பெனி கொடுத்துக்கிருந்தியா? லேசாத்தே இது பண்ணு. அது ஆனா மோந்து வாக்கல. ஒரு தடவை மட்டும் இது வியாபாரத்தை சொல்லு. டீ காபி சர்ரு புர்ரு கிர்ரு. கைத்தால போ. சர்ரு புற அளவுக்கு வந்துட்டியா? இந்த கொஞ்ச நேரத்தில் உன்னை உருன்னு அறையிறேன். போடா நீ வாடா. பரவாயில்ல, அவன் 250 ரூபாய்க்கு சிரிக்க வச்சிருக்கேன். தண்டி மடுவுக்காரன் சிரிக்கிறான்னா முண்டை மடுவு ஆடுதே இல்லை சின்ன முண்டை மாதிரி. என்ன பண்றீங்க? கேரளாவுக்கு தகடு வைக்கிறேன் ப்ரோ. ஒரு சாட்டை அடிச்சு விட்டு போங்க. உனக்கு 200 ரூபா செலவுக்கு தரேன், அமைச்சு விடு. கம்கியார் வாங்க என் செல்லக்குட்டி. செக்கான தாங்க போது உன்னை எரிச்சிருவேன். எரிக்கிறதுக்கு 500 ரூபா கொடுக்குறாங்க. அட பார்க்க ரொம்ப நல்லா இருக்கா. பாட்டு தான் சார். அவன் மூத்திரத்தை கூடி 4 லிட்டரு. அவன் எவ்வளோ அழகா படுத்துக்கிட்டு அத்தை தண்ணி மடுவை வச்சுட்டு காமெடி பண்ணுறேன். நீ பெரிய பார்க்க நல்லா என்ன நேரமும் என்ன முண்டை சந்திரமதி மாதிரி அழுது அந்த பொட்டலா கிடக்கு. நீ இந்த அழுதுட்டு இன்னொரு கருவாயை வந்து அவன் மட்டும் அழுவேன். உங்களை வச்சுக்கிட்டு இந்த கம்பெனி நடத்தி. அழுகல. அட பார்க்க ரொம்ப நல்லா இருக்கா. நீங்க இங்க சூம்புங்க சார், அங்க என்னத்த தோன்றீங்க? மாமா மாப்பிள்ள நீங்க சாப்பிடுங்க. நீங்க தப்புங்க. நீங்க பாடுங்க. இவ பார்க்க ரொம்ப நல்லா இருக்கா. பார்க்க ரொம்ப நல்லா இருக்கா. பால் டப்பா வச்சு
அந்த அங்கிள் உங்கள்கிட்ட பசியாமத்தன்னு நினைக்கிறாரு. அவர் சொல்றாரு அப்படியே அப்படி சொல்றாரு. ஒரே ஒரு டைம் மட்டும் ராணி, என்ன உனக்காகத்தான். என்ன பண்ண போறீங்க? அந்த இது மொத்தத்தை நடிச்சு பேர் வாங்க ஊரே அப்படி பொண்டாட்டிய சென்னையாக்க வந்திருக்கீங்க. அடி பார்க்க ரொம்ப நல்லா இருக்கா, ரொம்ப நல்லா இருக்கு. நான் பாடையில மட்டும் இவனுக்கு என்னதான் சூளக்காளியே அப்பா. அங்கன பல்ல இருக்கு. ஆளை தூக்கிட்டாப்லையா? அங்கனதான் பல்ல இருக்கு. எத்தனை நம்பர் செருப்புக்கிட்ட 70 அடி அடிப்பேன். பாட்ட முடிவேன் எப்போ பார்த்தாலும் பார்க்கறேன். நீ எதடி காமிச்ச அதிரச பாக்கெட்டாங்க? அட இல்லங்க, வந்ததுல இருந்து வெறிக்க பாத்துட்டு இந்த உப்பு கண்டத்தை பாக்குற மாதிரி. இந்த பச்சை சட்டை போட்ட கரடி உங்களை நெம்போலிக்குதா மெதுவா செய்ய. இது செஞ்சிட்டாலும் கொஞ்சம் வயசு குமரி புள்ள, எனக்கு கொஞ்சம் கூட வெட்கமில்ல. வயசு குமரி புள்ள, உனக்கு கொஞ்சம் கூட வெட்கமில்லை. வா கிட்ட வா, என்ன வெளிய ஏக்கா என் சொத்தை கூட எழுதி தரேன். என்னதான் செய்யறான்னு பாப்பா. அக்கா அங்கிள் வாங்க, நீங்க கழட்டுங்கக்கா. அவன் என்னடா செய்த? ஒரு தடவை கிண்ணா 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 என்ன அவன் கிண்ணத்தை கேக்குறான்? தம்பி வெள்ளக்கமா அவன் 800 தரேன் அப்படின்னா அப்ப கூட ஒரு தடவை சாருக்கு. ராதா இந்நேரமா அழுதுகிட்டே இருக்காங்க. ராதா என்ன என்கிட்ட கிண்ணத்தை கேட்டுக்கிட்டு தெரியாமே? ஏத்த உன் கிண்ணத்தை பரட்டி போட அவங்க நாட்டு போயிடுவாங்க. கிண்ணா 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 அடுத்த ஒருத்தி வருவானே. கிண்ணா 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 நாடக மேடைக்கு வந்தாங்கல்ல, இல்லை ரூட்டு தெரியாம பாட்டா பகட்டுதடி பரியம் போட சொல்லுதடி கொட்டி பரியம் போட சொல்லுதடி. இந்த ஆளுக்கு மூலமா? பச்சை பிள்ளைய வாங்குறதா இல்லை பீங்கான மட்டும் உன் மூஞ்சில் துப்புறதா? தம்பி உண்மையிலே இவனை பார்த்தா நான் பயப்படுறேன்டா. உன்னை சிரிக்க வைக்கிற மாதிரி வர சொன்னா என்னை தாலி அறுத்துட்டே. ஓ திண்டுக்கல்ல இருந்து வந்துட்டாரு. இதுக்கு 4 பேர் சிவாரிசு வேற பப்புன்னு சொல்லி கொடுக்கணும். இது என்னடா அது? என்னப்பா இடிய பத்த நான் வைக்கிறேன். லைட்டா ஒரு குத்து போடு. குத்துறதா? நீ குத்துறியா இல்ல நான் குத்தவா? அட ரொட்டோர வீட்டுக்காரி எப்படி இருந்த மனுஷன் எப்படி ஆயிட்டா பாரியா? இந்த பாட்டுல சூப்பர் சிங்கர் போவேன்னு அந்த அன்பு அதிர்ச்சியில ரோட்டோர வீட்டுக்காரி நல்ல ரோசாப்பு சேலைக்காரி அடி நிக்கட்டுமா போகட்டுமா? அடி நிக்கட்டுமா போகட்டுமா? போயிரு மரியாதையா. அடியே நிக்கட்டுமா போகட்டுமா? அடியே நிக்கட்டுமா போகட்டுமா? எத்தனை அடியா? எப்போதையா நினைக்கிறேன் உன்னை வெட்ட வரா. அடுத்தடி எப்பயா வரும்? அடி வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி அடி பொன்னாலும் போட்டி புதுக்கோட்டை கோயில் வந்தாலும் வாடி மதுரை போனாலும் வாடி புதுக்கோட்டை கோயில் தாண்டி. செவுல ரைமா அங்க இருக்க புள்ள இங்க எங்கடா விதி ஏறிக்கிட்டு இருக்க? ராஸ்கல் பொம்பளை சொக்கு கேக்குது. பொம்பளை சொக்கு பொம்பளை சொக்கு இங்க இருக்காங்க. இங்க இருக்கு. இங்கன வேணா ஆள் இருக்காங்க. முஸ்லிம் வீட்டில் ரூம் போட்டு அடிக்கிறியா? அதுக்கு ரூம் போடுறான்டா.
தலையில 2 மரம் ராசா சர்க்காரு வச்ச மரம். தலையிலே 2 மரம் தாண்டா சர்க்காரு வச்ச மரம். அவர் புலந்துட்டாரு, ஒரு தைக்க வந்துட்டாரு. இன்னைக்கு தான் என் மாப்பிள்ளை சிரிக்கிறாரு. சார் அது வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி, நம்ம யூஸ் பண்றது. நீங்க வந்து பார்வையாளர் மட்டும்தான். புடிங்கி தள்ளிட்டாரு. ஆமா ஆமா, கொஞ்ச நேரம் மட்டும் பாருங்களேன் என்ன பண்றேன்னு ஆத்தாடி. தலைவா, அதெல்லாம் எங்க இருந்த தலைவா? ஆண்டி வட்டியில ஆண்டி வட்டி ஆத்துக்குள்ள அழகாக போறவள, அழகாக போறவள. ஆண்டி புத்தி ஆத்துக்குள்ளே அழகாக போறவளே, அழகாக போறவளே. மாப்பிள்ளை, பக்கத்துல பாம்பு. படுக்க போட்டு ஏன் ராணி ஒட்டி வா ராணி. எங்க ஒட்டி வாடி வர சொல்ற? ஒட்டி வந்தேன்னா கம்பெனி சார்ஜ் சார் கொடுப்பாரு. அதெல்லாம் 2000 ரூபா கொடுப்பியா? 2000 ரூபா என்ன ஆ. எவ்வளவு தருவீங்க? 500 தாண்ட மாட்டியானா நீ என்னை தொடவே கூடாது போ. இன்னொரு பாயிண்ட் சார்ஜ் ஏறட்டு நான் அப்புறம் ஏத்திக்கிறேன். வேடிக்கிறேன். பொட்டிக்கப்பா, கட்டிக்கப்பா, பொட்டிக்கப்பா, கப்பா, கப்பா, பொட்டிக்கப்பா, கட்டிக்கப்பா, பொட்டிக்கப்பா, கப்பா, கப்பா, கப்பா. ஐயோ, மூடி ஏறிடுச்சுங்க. இருங்க, தேன் தடவிட்டு வரேன். ஹலோ, நான் உங்கள் வாத்தியாருங்க. வாத்தியாரு இதெல்லாம் மேடைக்கு உள்ளதே. வெளியில வந்துட்டேன்னா அப்புறம் என்னை எதுக்கு சூம்பாட விட்டு வந்த யாரா? நீங்கள் இதே மாதிரி கழட்டுங்க. சிவப்பு சட்டியா கொண்டாலும் கலட்டுங்க. உடங்கட்டை ஏறுறேன். நீங்கம்மா அண்ணே, ராணி பொம்மை போட்ட சட்டி தானே போட்டிருக்கு. அது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்க நான் அனுப்புங்க. காலையில் ஸ்டேட்டஸ் வச்சுக்கிறேன். கொஞ்ச நேரத்தில் அதையும் உருவி இருந்தான்னா